உண்டான நியாயப்பிரமாண காலத்து நாட்களிலே பாருங்கள், பிரதான ஆசாரியனை தேவன் தெரிந்து கொண்டார். அந்த பிரதான ஆசாரியன் யார் என்று பார்ப்போமானால் மோசேனுடைய சகோதரனாகிய ஆரோன். அல்லேலூயா. அவன்தான் முதலாக தேவனுக்கு பிரதான ஆசாரியனாக இருந்தான். அந்த பிரதான ஆசாரியன் என்ன செய்வான் என்றால், மனிதர்களுடைய பாவங்களுக்காக, மனுஷருடைய பாவங்களுக்காக, மனிதர்களுடைய மீறுதல்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மனுகுலம் செய்கிற எல்லா குற்ற செயல்களுக்காக அனுதினமும் தேவனுடைய சமூகத்தில் போய் நின்று ஆட்டையாவது மாட்டையாவது புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்திக் கொண்டிருப்பான். அவன் தம்மை தானே பலியிட முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் அவனும் குற்றமுள்ள ஒரு மனிதனாக, அவன் ஒரு பாவ சந்ததியாக இருந்தபடினாலே அவன் தம்மை தாமே பலியிட முடியாத ஒரு பரிகாரியாக ஜனங்களுக்காக ஆடு மாடுகளையும் புறாக்களையும் பறவை இனங்களையும் பலி செலுத்தி ஜனங்களுக்கு பாவ நிவாரணத்தை உண்டாக்குகிறவனாக இருந்தான். இதனால எல்லா ஜனங்களும் தேவனிடத்தில் சேர முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க.